MP developer launching Villa Vaibhavan, October 4, 5 and 6, now at Sirseri and Kunratur. For booking, call 7825-806-806. Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. அனைத்து எக்ஸிட் போல்களையும், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளையும் பொய்யாக்கி இன்னைக்கு சுமார் 50 சீட்டு வர பாஜக வருவாங்கன்னு சொன்னா, ஏழை எளிய மக்கள் அவங்க மோடி தலைமைக்கு பாஜகவுக்கு வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நாம பாஜகவுக்கு தான் வாக்களிக்கணும்னு சொன்னா அது வெளியே தெரிஞ்சுன்னா ஆதிக்க சக்திகள்ட்ட இருந்து நமக்கு இடையூறுகளும் தொல்லைகளும் வரும்னு கருதி அந்த நலிந்த பிரிவு எளிய மக்கள் வாக்குல மோடி இன்னைக்கு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாரு. ஹரியானா அண்ட் ஜம்மு காஷ்மீர் ரிசல்ட் 50-50 அப்படி சொல்ல முடியல. ஒரு பக்கம் காங்கிரஸ், ஒரு பக்கம் பிஜேபி. மிகப்பெரிய வெற்றி பாஜகவுக்கு, எதிர்பார்த்தோட பெரிய வெற்றி. மோடி 2029 தனி மெஜாரிட்டி வருவாருங்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருந்து, அதை கூடுதலா அந்த நம்பிக்கை எங்களுக்கு அதிகரிச்சிருக்கு. பவர்ஃபுல் எஸ்சியையும் நான் பவர்ஃபுல் எஸ்சியையும் ஈக்குவலா மதிச்சு இது பண்ணாப்புல. ஜாதவ் மட்டுமே மதிக்காம வால்மீகி, பாசி எல்லா எஸ்சியும் மதிச்சு எல்லாருக்கும் ஈக்குவல் எம்எல்ஏ டிக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எஸ்சி மக்களை தன் பக்கம் எடுத்தாப்புல. இது அம்பேத்கருக்கு கான்ஸ்டிடியூஷனை கிழிச்சு போட போறாரு, அதை பண்ண போறாரு, ரிசர்வேஷனை தூக்கிட போறாரு, அது பண்ண போறாருன்னு பெரிய வதந்திய மக்களவை தேர்தலில் மோடிக்கு எதிராக பரப்பி ஒரு 40-50 சீட்டை காலி பண்ணிட்டாங்க ஒரு பொய் பிரச்சாரத்தில். அது பொய் பிரச்சாரங்கிறதும் அந்த பொய் பிரச்சாரத்தை எப்படி முறியடிக்குதுங்கிறதும் மோடிக்கு தெரியும். அருந்ததியார் உள்ஒதுக்கீடு மோடியால தான் இன்னைக்கு மத்திய அரசு, மோடி அரசு கொடுத்த அஃபிடவிட்டால தான் இன்னைக்கு கலைஞருக்கு அந்த முயற்சி வந்து இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றிருக்குது. ஸ்டாலின் அதை தந்த வெற்றியை தனக்கு கொண்டாடுறாரு. அருந்ததியர்கள் ஓட்டுகளை ஸ்டாலின் இன்னைக்கு கலைஞர் செய்த அன்னைக்கு இதை வச்சு பண்றாரு. காங்கிரஸ் என்னென்ன தவறுகள் செய்தது, ஹரியானாவில் ஏன் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல, ஒரு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியே தன்வயப்படுத்த முடியாமல் ஏன் காங்கிரஸ் வந்து தோல்வியை கண்டிருக்கு? ஆர்எஸ்எஸ்ல உள்ள சுயநலமற்ற, நாட்டுக்காக தியாகம் பண்ண, கட்சிக்காக இது பண்ண, நாட்டுப்பற்றோட உழைக்கக்கூடிய கேடர்ஸ் வந்து காங்கிரஸ்ல கிடையாது. முழுக்க சந்தர்ப்பாதிகளே நிறைஞ்ச ஒரு கட்சி. இதே ஹரியானாவில் ஏமாந்தம் பிறகு இப்ப சரியான வியூகம் அமைச்சு அதுல வெற்றி பெற்றிருக்குது. அப்போ இங்க ஹரியானாவில் தோத்தா மோடி பிரதமருங்கதே மாத்திரலான்னு எத்தனை பேர் கனவு கண்டாங்க, எத்தனை பேர் பேசினாங்க. இல்ல, நிறைய பேர் இன்னொரு பார்வையும் சொல்லியிருந்தாங்க. ஹரியானா அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த ரிசல்ட்ல பிஜேபி காலின்னா மோடியோட டென்யூரே கம்ப்ளீட் ஆகாது, எப்படி இன்னும் 4 மாசத்துல முடிஞ்சிடும் ஆட்சி அப்படின்னு சிலர் பார்வை. எவ்வளவு என்ன லாஜிக் இருக்கு, என்ன அர்த்தம் இருக்குது மதேஷ்? பிகே மாதிரி ஒரு பர்சனாலிட்டி சொல்றதெல்லாம் நாம ரொம்ப குறைச்சி மதிப்பிட முடியாது சார். அவர் மோடி வந்து உண்மையாவே பலம் குறைந்து தான் வராரு, கொஞ்சம் கொஞ்சமா செல்வாக்கு சரிஞ்சிட்டு இருக்குன்றத நம்ம ஹைலைட் பண்ணியே ஆகணும்ல சார் இந்த பாயிண்ட. பிகே பீகார்ல அரசியல் பண்றாரு. ஆமா, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பீயிங் எ பிராமின் ஹி குட் நாட் பி எ லீடர்ங்கறத பல முறை உங்கள்கிட்ட நான் அவரை பற்றி சொல்லிட்டேன். சரி, அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் மதேஷ், ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி. கண்டிப்பா மதேஷ், நம்ம எதிர்பார்த்ததோட பெர்ஃபார்மன்ஸ் பாஜகவுக்கு நல்லா இருக்குது மதேஷ். நாமளே எதிர்பார்க்கல, மகிழ்ச்சி தான். ஆனா ஒரு ட்ரெண்ட் சார், இந்த ஹரியானா ட்ரெண்ட் காலையில ஒரு 10 மணி வரைக்குமே காங்கிரஸ் பக்கம் பலமா காத்து வீசினது, அதே போல பட்டாசுகளும் இனிப்புகளும் கொடுக்கறதுமா காங்கிரஸ் டெல்லி அலுவலகம் எல்லாம் இருந்ததை பார்க்க முடியும். அதற்கு பிறகு எப்படி இந்த ட்ரெண்ட் மாறிச்சு? ஒருவேளை போஸ்டல் ஓட்டு வந்து காங்கிரஸ் வேண்டும் அப்படின்னு போட்டாங்க, பிஜேபி வேண்டான்னு போட்டாங்களா? இது எப்படி பார்க்கறீங்க? ஹரியானா மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா போஸ்டல் ஓட்டுல ஒரு தரப்பு வந்து மோடிக்கு எதிராக ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அந்த தரப்பு தான் இன்னைக்கு வந்து அர்பன் நக்சல்ஸ்ங்கிற வார்த்தையை மோடி அவங்களுக்கு பயன்படுத்துறாரு. அவங்க தான் 70 சீட்ல காங்கிரஸ் லீடிங்னு முதல்ல செய்தி வர்றதுக்கு காரணமா இருந்த ஓட்டு போட்டு தான் வந்தது, நம்ம மறுக்க வரல. ஆனா அனைத்து கருத்து கணிப்புகளையும், அனைத்து எக்ஸிட் போல்களையும், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளையும் பொய்யாக்கி இன்னைக்கு சுமார் 50 சீட்டு வர பாஜக வருவாங்கன்னு சொன்னா, ஏழை எளிய மக்கள் அவங்க மோடி தலைமைக்கு பாஜகவுக்கு வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நாம பாஜகவுக்கு தான் வாக்களிக்கணும்னு சொன்னா அது வெளியே தெரிஞ்சுன்னா ஆதிக்க சக்திகள்ட்ட இருந்து நமக்கு இடையூறுகளும் தொல்லைகளும் வரும்னு கருதி அந்த நலிந்த பிரிவு எளிய மக்கள்
வாக்குல மோடி இன்னைக்கு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாரு. பாஜக பெரிய வெற்றி ஹரியானாவில் பெற்று. இது ஏதோ மோடிக்கான வெற்றி, மோடியின் சாதனைக்கான வெற்றின்ற மாதிரி நீங்க ப்ரொபகண்டா பண்றீங்களே சார். இது காங்கிரஸ் சரிவர ஒரு விஷயத்தை கையாளவில்லை, காங்கிரஸ் கைக்கு எட்டினதை அதை வந்து சரியா அவங்க கையாளாம விட்டுட்டாங்கன்றது தான் பலருடைய பார்வையா இருக்கிறது. கண்டிப்பா மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல காங்கிரஸுக்கு பலகீனமும் ஒண்ணு. நாம எல்லாமே மோடிக்குன்னு கொடுத்து பேசக்கூடியவும் இல்லை. மோடி எக்ஸ்ட்ராடினரி லீடர். அது வந்து நெஹ்ரு சாதனையை 29 முறியடிப்பார். அது ரெண்டாவது விஷயம். இப்ப இந்த வெற்றின்னு வரும்போது காங்கிரஸ்காரங்க கோட்டை விட்டது தான். அவங்க பூபேந்தர் சிங் கோடாவையே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும். ரைட்டா ராங் அவரே ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்க பார்த்துக்கிடுங்க, மற்ற இதுகளை நான் ஜாட்டுகளை சரி பண்றதெல்லாம் பார்த்துக்கிடுங்கன்னு அவர்கிட்டே விட்டுருக்கணும். நீங்க என்ன பண்ணீங்க? குமாரி செல்ஜாவை வந்து உள்ள கொண்டு வந்து 5 சீட்டு 6 சீட்டு கொடுக்கும்போது அது எஸ்சி மக்களை வந்து ஏமாத்துற வேலையை பண்றாப்புல. நம்ம எத்தனை நாள் ஏமாளியா இருக்க முடியும்? அப்ப நம்ம ஏமாளிகள் இல்லை. நீங்க ஒண்ணுமே கண்டுக்கலன்னா கூட அவங்க இந்த அளவுக்கு அவங்க பாஜகவுக்கு ஆதரவாட்டும் காங்கிரஸுக்கு எதிராட்டும் போயிருக்க மாட்டாங்க. அப்படியே நீங்க விட்டுருந்தீங்கன்னா ஓகே, நம்ம இந்த இடத்துக்குள்ள பாஜகவா காங்கிரஸானா காங்கிரஸுக்கே போடலான்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா நீங்க வந்து அவங்களை ஏமாத்துற வேலையை பார்க்கும்போது நம்மளை ஏமாத்துறாங்கிறத காங்கிரஸ் ஏமாத்துறாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் காங்கிரஸோட அந்த பலகீனமான, அதாவது 35 வந்துருவாங்க, அது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான், நான் மறுக்க வரல. சரி, அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஆட்சிக்கு வர முடியாது போறது காரணம். நானே புதிய தலைமுறை இதுல வந்து எனக்கு தெரியுது நான் ஜாட் கன்சல்டேஷன் பண்றாங்கன்னு தெரியுது. ஏதாவது கொஞ்சம் பேசிட்டோம்னா ரிசல்ட் மாறி வந்துட்டோம்னா நம்ம வாதத்தில் இருந்தாலே சிலர் சொன்னார்கள் ஜாட் அல்லாதவர்கள் எல்லாம் பாஜக ஆதரிப்பார்கள் என்று என்ன ஆனதுன்னு சொல்லுவாங்கன்னு அச்சப்பட்டு நம்மளே சொல்லலை. ஆனா 35% வாக்கு மோடிக்கு வந்தா போதுங்கிற லெவல தான் நம்ம நினைச்சோம். ஆனா இந்த இது வந்து மிகப்பெரிய வெற்றி. இது மகாராஷ்டிராவிலையும் தொடரும், ஜார்க்கண்ட்லையும் தொடருங்கிறதுல நாம உறுதியா நம்புறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த கடுமையான RSS பிஜேபி இணைந்து பார்க்கக்கூடிய வேலை, இந்த வேலையில நிச்சயமா மகாராஷ்டிராவிலையும் ஜார்க்கண்ட்லையும் முன்ன விட பெரிய பெர்ஃபார்மன்ஸை பாஜக பண்ணிடுவாங்க. ஹரியானா மட்டும் நீங்க சொல்லியிருக்கீங்க, இன்னும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம தனியா பேசுவோம். ஹரியானாவிலே இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கு சார். இதுல வந்து குறிப்பிட்ட அங்க ஜாட் சமூகம் தான், ஜாட்டை மட்டுமே நம்பி இருந்த பிஜேபி தலித் மக்களின் வாக்குகள் உள்ளிட்ட பல வந்து தன் பக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்களா பிஜேபி? ஜாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க. தங்கர் வைஸ் பிரசிடண்டா இருக்காரு. இல்ல, முக்கியத்துவம் குறைந்ததுன்றது தானே பலருடைய பார்வை இருந்தது. உண்மை. அதை விட அவங்க வந்து ராவ் இந்தர் சிங் யாதவ்னாலும் சரி, அதிக சீட்டுகளை ஆகிர் யாதவுக்கு 80 to 90% யாதவ போட்டிருக்காங்க. கட்டாருங்கிறவர் வந்து பஞ்சாபி சத்திரி, அவரு சீஃப் மினிஸ்டரா இருந்தார், அவருடைய மத்திய அமைச்சரா இருக்காரு. அவர் இடத்துல சைனின்னு ஒரு எண்ணிக்கை பலம் கொண்ட ஒரு ஓபிசி இருக்கிறாங்க. 3 ஓபிசி எண்ணிக்கை பலம் கொண்ட 3 ஓபிசியை வெல் ரெப்ரசன்ட் பண்ணிட்டாப்புல பிஜேபி. அப்போ நான் ஜாட்டுன்னு சொல்லி யாரையும் ஏமாத்தல, நான் ஜாட்டுன்னு எல்லாருக்குமே பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டாப்புல. சரி, எல்லாத்துக்கும் மேல இந்த சப் கேட்டகரைசேஷன், மோர் டிப்ரைவ்டு தலித், அன்டச்சபிலிட்டி அமாங் அன்டச்சபிள்ஸ், கடையறிலும் கடையருக்கும் சமூக நீதி, அட்டவணை பிரிவு சமூகத்திலே மிகவும் நலிந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்காக தான் மோடி இன்னைக்கு இந்தியாவில் வந்து குரல் எடுத்துட்டு வராரு. 2029 அவங்களோட நலனை காக்கக்கூடிய மோடி வந்து பெரிய வெற்றியை பெறுவார். இதுதான் இன்னைக்கு முன்னோட்டமா வந்து ஹரியானாவில் கிடைச்சிருக்குது. பவர்ஃபுல் எஸ்சியையும் நான் பவர்ஃபுல் எஸ்சியையும் ஈக்குவலா மதிச்சு இது பண்ணாப்புல. ஜாதவ் மட்டுமே மதிக்காம வால்மீகி, பாசி எல்லா எஸ்சியும் மதிச்சு எல்லாருக்கும் ஈக்குவல் எம்எல்ஏ டிக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எஸ்சி மக்களை தன் பக்கம் எடுத்தாப்புல. இது அம்பேத்கருக்கு கான்ஸ்டிடியூஷனை கிழிச்சு போட போறாரு, அதை பண்ண போறாரு, ரிசர்வேஷனை தூக்கிட போறாரு, அது பண்ண போறாருன்னு பெரிய வதந்திய மக்களவை தேர்தலில் மோடிக்கு எதிராக பரப்பி ஒரு 40-50 சீட்டை காலி பண்ணிட்டாங்க ஒரு பொய் பிரச்சாரத்துல. அது பொய் பிரச்சாரங்கிறதும் அந்த பொய் பிரச்சாரத்தை எப்படி முறியடிக்குதுங்கிறதும் மோடிக்கு தெரியும். மோடி will never accept defeat anywhere. இல்ல, பட்டியல் சமூக வாக்குகள் பிஜேபி பக்கம் வரல, அந்த மக்கள் இன்னும் முழுமையா நம்பலன்றீங்க. இப்ப ஹரியானாவுக்குள்ள ஒரு மாநிலத்துக்குள்ள நடந்த அங்க ஏதோ உள்ள அரசியல், அது அங்கு சார்ந்ததை நீங்க மோடியோட ஒப்பிட்டு ஒட்டுமொத்த பட்டியல் சமூக மக்களும் இன்னைக்கு மோடியை நம்பிட்டாங்கன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அது ஓட்டா எங்க பிரதிபலிச்சிருக்கணும்? 24 பிரதிபலிச்சிருக்கணும், அங்க தெரியல. 24 ட்ரைபல்ஸ் அளவுக்கு ஷெட்யூல் காஸ்ட் போடல, பின்னடைவு தான். அந்த பொய் பிரச்சாரம் எடுபட்டு அது ஹரியானாவோடு ஒப்பிட்டா என்ன கணக்குது? அதுதான் ஆல் இந்தியாவிலே மோடி எடுத்துட்டாரு. சப் கேட்டகரைசேஷன், மடிகா கம்யூனிட்டிக்கு
தனி ஒதுக்கீடு கொடுப்பேன்னு ஆந்திராவிலையும் தெலுங்காவிலையும் சொன்னாரு. ம். கலைஞர் 2006லயோ 2009லயோ நினைக்கிறேன் கொண்டு வந்த அருந்ததியர் உள் ஒதுக்கீடு மோடியால தான் இன்னைக்கு மத்திய அரசு மோடி அரசு கொடுத்த அஃபிடவிட்டால தான் இன்னைக்கு கலைஞருக்கு அந்த முயற்சி வந்து இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றிருக்குது. ஸ்டாலின் அதை தந்த வெற்றியை தனக்கு கொண்டாடுறாரு. அருந்ததியர்கள் ஓட்டுகளை ஸ்டாலின் இன்னைக்கு கலைஞர் செய்த அன்னைக்கு இதை வச்சு இல்ல இதுல மோடி எங்க வராரு? அன்னைக்கு கலைஞர் கொடுக்கும்போது மோடி எங்க இருந்தாரு? அத ஜெயலலிதா வந்து அதிகாரம் கிடையாது, எஸ்சியை பிரிக்கிறதுக்கு அதிகாரம் மாநில அரசு கிடையாதுன்னு ஜெயலலிதா அம்மையார் சொன்னாரு. கலைஞர் கொஞ்சம் கடுமையான சட்டம் தெரியாம பண்றாரு அது இதுன்னு நம்ம கார்டு ஹிட்டிங் ஸ்டேட்மெண்ட்டை ஜெயலலிதா அம்மையார் கொடுத்திருந்தாங்க. இதே இஷ்யூ வந்து ஹரியானாவில் இருந்தது, இதே இஷ்யூ வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் இருந்தது, பஞ்சாப்ல இருந்தது, பல மாநிலங்களில் சப் கேட்டகரைசேஷன்ங்கிற இஷ்யூ இருந்துட்டு இருந்தது. ஸோ மோடி வந்து சப் கேட்டகரைசேஷன் தேவைன்ட்டாரு. இன்னைக்கும் பிஜேபி கூட இருக்கக்கூடிய சிராக் பஸ்வான் அதை எதுக்குறாரு. மாயாவதி பிஜேபி கூட இல்ல, நாளைக்கு வரலாம், அவங்க எதுக்குறாங்க. ராம்தாஸ் அதுவரை எதுக்குறாரு. ஆனா சப் கேட்டகரைசேஷன் கொடுக்கணுங்கிறத மோடி அதை தெளிவா சொன்னாரு. அந்த சப் கேட்டகரைசேஷன்ல கடையரில் கடையருக்கும் சமூக நீதி, எஸ்சி லிஸ்ட்லயும் பிரதித்துவம் இல்லாத மக்களுக்கும் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் அடிப்படையில் பிரதித்துவம் வரணும்னு நினைத்த ஒரு மோடியின் நல்ல எண்ணம் தான் இன்னைக்கு அந்த டிப்ரைவ்டு ஷெட்யூல் காஸ்ட் எல்லாம் மோடிக்கு வாக்களிச்சு பெரிய வெற்றியை இன்னைக்கு 3வது முறையும் ஹரியானாவில் பெற்றிருக்காங்கன்னா இந்த ஃபார்முலாவை இந்தியா ஃபுல்லா மோடி கொண்டு வருவாரு, கண்டிப்பா கொண்டு வருவாரு. அதே வேளையில சிராக் பஸ்வான் அதுக்கு எதுக்குறாரு, ராம்தாஸ் அதே வேளையை அதை எதுக்குறாப்புல. அவங்களும் கட்சியை காப்பாத்துறதுக்கு அதை ஒத்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா நீங்க வந்து அம்பேத்கர் இந்த அளவுக்கு இன்டலெக்சுவல் ஜெயண்ட்னு நான் இந்த இடத்துல இருக்க காரணமே அம்பேத்கர்னு மிகப்பெரிய நினைவுகள் அம்பேத்கர் கொடுத்து பீம் ஆப்ல இருந்தது, அவருடைய தீட்சா பூமியில இருந்து அவ்வளவும் செய்த ஒரே பிரதமர் மோடி. அம்பேத்கரை அதிகம் பேசின பிரதமர் மோடி, அதிகம் தமிழ்நாட்டில் பேசின அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி செல்ஃப் ரியலைசேஷனோட இதையும் கிளைம் பண்ணிக்கிடணும். அப்படி இருந்த பிறகும் கான்ஸ்டியூஷனை காலி பண்ண போறீங்க, இடஒதுக்கீடை காலி பண்ண போறீங்க, அம்பேத்கருக்கு எதிரானவங்க நீங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணி ஒரு 40 சீட்டை காலி பண்ணிட்டீங்க. 280 சீட்டு வர வேண்டிய இடத்துல ஒரு 40 சீட்டு அப்படி காலி ஆயிடுச்சு. அதனாலதான் மோடி இன்னைக்கு சொன்னாரு, ராகுல் காந்தி இடஒதுக்கீடை ரத்து பண்ணணும்னு சொல்லும்போது நான் உயிரோடு இருக்கிறது வரை இடஒதுக்கீடை எடுக்க விட மாட்டேன்னு அட்டவணை பிரிவு மக்களுக்கு சொன்னார். எப்படி பூமியாருக்கு லேண்டோ அதே மாதிரி அட்டவணை பிரிவு மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்புன்னு சொல்லுவாரு யோகேந்திர யாதவ். அதை நான் விட மாட்டேன்னு மோடி உறுதி கொடுத்தது ஒட்டுமொத்த அட்டவணை பிரிவு மக்களுக்கு. அரசியல் ரீதியா அவரு அங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்தது மிகவும் நலிந்த அட்டவணை பிரிவு மக்களுக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அது பெரிய இஷ்யூவா வந்துட்டு இருக்கு. அதுல தமிழ் தேசியன்னு சீமான் வந்து பெரிய ரிஸ்க் எடுக்காரு. 20% மக்களுக்காக அவரு அருந்ததியர் மக்களுக்கு வாக்கு வரலனாலும் பரவாயில்லன்னு அவர் ஒரு அரசியல் இங்க பண்ணிட்டு இருக்காரு. அந்த அரசியலோட தாக்கம் 2026லயும் இருக்கும். ஸ்டாலின் அதை உணர்றாரு. சோ இந்தியா ஃபுல்லா சப் கேட்டகரைசேஷன் ஒரு இஷ்யூ ஆகுது. சப் கேட்டகரைசேஷன்ல எளிய பிரிவு மக்கள் கடையருக்காக தன் குரலை ஒலிக்க முடியாத மக்களுக்காக சமூக நீதி அடிப்படையில மோடி நிற்கிறாரு. மோடிக்கு ரத்தத்துல ஊர்ன அந்த விஷயத்துல அவர் RSS அமைப்புல இருந்து ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு நலனுக்காக வந்த மோடி மிகவும் நலிந்த பிரிவு இந்துக்களுக்காக இன்னைக்கு நிற்கிறார். இந்த இடத்துல காங்கிரஸ் என்னென்ன தவறுகள் செய்தது, ஹரியானாவில் ஏன் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல, ஒரு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியே தன்வயப்படுத்த முடியாமல் ஏன் காங்கிரஸ் வந்து தோல்வியை கண்டிருக்கு? RSSல உள்ள சுயநலமற்ற நாட்டுக்காக தியாகம் பண்ண கட்சிக்காக இது பண்ண நாட்டுப்பற்றோட உழைக்கக்கூடிய கேடர்ஸ் வந்து காங்கிரஸ்ல கிடையாது. முழுக்க சந்தர்ப்பவாதிகளே நிறைஞ்ச ஒரு கட்சி. அதுல வந்து கேடர்ஸ்ன்னு யாரும் இருக்க மாட்டான், எல்லாமே தலைவராக தான் இருப்பான். ஒவ்வொரு அமைப்பு அது இதுன்னு வச்சுக்கிட்டு எல்லாமே தலைவருங்கிற அடிப்படையில் இருப்பாப்புல. காங்கிரஸ் கேடர்ஸ் வந்து இந்த இடத்துக்குள்ள வெற்றியை கொடுத்துருக்கணும். உத்தவ் தாக்கரே சொல்றாரு, தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொல்ல மாட்டார், பட் அவருக்கு தெரியும் இது. ஸோ இந்த இடத்துக்குள்ள காங்கிரஸுக்கு பலகீனம் தான் இந்த காங்கிரஸ் கோட்டை விட்டது. இப்ப மட்டும் இல்ல 19லயும் கோட்டை விட்டது அப்படித்தான். 19லயும் அவங்க தோத்து போகணும்னு இருந்துட்டாங்க, இப்ப ஈஸியா ஜெயிப்புன்னு இருந்துட்டாங்க. 19ல தோத்து போகணும்னு ஹரியானாவில் ஒர்க் பண்ணாம கோட்டை விட்டாங்க. இப்போ நாம ரொம்ப ஈஸியா ஜெயித்துறோம்னு நினைச்சு பாஜக இவ்வளவுக்குள்ள ஒர்க் பண்ணி மேல வருவாங்கிறது தெரியாம கோட்டை விட்டுட்டாங்க. RSSோட உழைப்பெல்லாம் மிக கிரவுண்ட் லெவல்ல ஒவ்வொரு தெருக்கள்ல போய் ஜாதி கடந்து இந்துக்கள் ஒன்றா இருக்கணும், மக்கள் ஒன்றானு வாக்களிக்கணும்ங்கிற பிரச்சாரத்தை கடுமையா பண்ணாங்க. அது ஜாட் அல்லாத இந்துக்கள் மத்தியில, அவங்க ஜாட்டுக்கு எதிராக எதுவும் பேசல, அவங்க பிரச்சாரம் ஜாட் அல்லாத இந்துக்கள் மத்தியில, அனைத்து இந்துக்கள் மத்தியிலையும் பெரிய ஒரு ஆதரவு வளையத்தை கொடுத்துட்டு. இல்ல காங்கிரஸுக்கு போன இந்த 35-36 சீட்டு கூட வந்து ஜாட் மக்களின் வாக்குகள் சொல்ல முடியுமா? கண்டிப்பா
ஜாட்டுகள், முஸ்லிம்கள், ஜாதவ், தலித்துகள். இந்த சமூக வாக்குகள் காங்கிரஸுக்கு போயிடுச்சு. அப்ப கொஞ்சம் அதிக அளவுல போயிட்டு ஜாட்டுகள் பிஜேபி நம்பல அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? ஹரியானாவில் பிஜேபிக்கு எதிராக தான் ஜாட்டுகள் இருக்காங்க. அதை மோடி உணர்வாரு. ஐஎன்எல்டி எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு பாப்பாரு. துஷ்யந்த் சௌதாலா ஜேஜேபி எவ்வளவு ஓட்டுன்னு பாப்பாரு. அவங்கள விட்டுற மாட்டாரு. 2029 ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ் அடிப்படையில இப்ப ஜெயித்துட்டங்கிறக்காக மோடி ஆணவத்துல போக மாட்டாரு. ஐஎன்எல்டியும் ஜேஜிபியும் ஜாட் பார்ட்டிஸ் அவங்கள அரவணைப்பாரு, அவங்கள கையில எடுப்பாரு. யாரும் ஏமாறாண்டா அதுல மோடியும் வந்து அதுல ரொம்ப அலர்ட்டா பிராக்டிகல் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாரு. ரைட். நீங்க ஆர்எஸ்எஸ் இங்க ஹரியானாவில் வேலை செஞ்சதா சொல்றீங்க. உத்தரப்பிரதேசத்துல அப்ப வேலை செய்யல, அங்க வேலை செய்யல, நாடாளுமன்றத்துக்கு வேலை செய்யல, பைசாபாத்ல வேலை செய்யாதவங்க இங்க வேலை செஞ்சிருக்காங்க. அப்படி எடுத்துக்க முடியுமா? இவர் தேசிய பாஜக தலைவர் நட்டா சொன்னதுல ஆர்எஸ்எஸ்க்கு சில மன வருத்தங்கள் இருந்தது. என்றாலும் தாய் பிள்ளை தானே, ஒரே குடும்பம் தானே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, அதுல என்ன இருக்குது? அது தாய்க்கும் பிள்ளைக்கும் வந்து என்ன பிரச்சனை வந்துடும்? ரொம்ப முக்கியமான தேர்தலை மிஸ் பண்ணிட்டாங்க. அங்க கோட்டை விட்டுட்டாங்கன்னு இல்லை, அங்க வந்து எதிர்பாராத ஒரு தோல்விதான். நானே எதிர்பார்க்கல. யூபியில் என்னதான் இருந்தாலும் வந்து இது கூட்டணி கட்சிகள் வந்துட்டு இது ஆர்எல்டி வந்துட்டு மோடி லீடர்ஷிப்புக்கு உள்ள ஓட்டு வரும், அதனால ஈஸியா ஜெயிக்கணும்னு நானே நம்பி ஏமாந்தேன். ஆனா யோகேந்திர யாதவ் சொல்லும் போது மற்றவங்க சொல்லும் போதெல்லாம் ஒருவேளைன்னு ஒரு அச்சம் இருந்து அதே மீறி அது வந்துரும்பாங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது. அந்த எண்ண ஓட்டத்துக்குள்ளதான் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சு. அதுல அகிலேஷ் யாதவ் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாரு. யாதவ் முஸ்லீம் பிளஸ் எஸ்சி கேண்டிடேட்டுங்கிறதெல்லாம் பண்ணாரு. ஸோ அவங்க இது பண்ண முடியும்னா அதை மாற்றி அடுத்த கட்டம் பாஜகவிலையும் பண்ண முடியுங்கிறதான் நான் திரும்ப உங்கள்கிட்ட நான் சொன்னேன். யாதவ் கான்சன்ட்ரேட்டட் தொகுதிகளில் கூட பாஜக நம்ம எஸ்சியை போடுவாங்கங்கிறத யூபி சென்ட்ரிக்கா. ஆனால் ஹரியானா சென்ட்ரிக்கா ஆகிர்ஸ் யாதவ் 80 to 90% பாஜக ஓட்டு போட்டிருக்காங்க. பிஜேபியினுடைய இந்த வெற்றி மோடிக்கான வெற்றின்னு ஏன் அப்படி கொண்டு போறீங்க? ஏன் பிரம்மாண்டமா மறுபடியும் மோடியை காட்டுறதுக்காக இது மோடியின் வெற்றி அப்படின்னு கொண்டு போறது நியாயமா? பாஜக கட்சி அமைப்பையோ பாஜகவுக்காக ஜார்க்கண்ட்ல உழைக்க போகக்கூடிய ஹேமந்த் பிஸ்வா சர்மா, சவுகானையோ தர்மேந்திர பிரதானையோ யாரையும் குறைச்சி மதிப்பிட வேண்டிய எண்ண ஓட்டம் யாருக்குமே இல்லை. எல்லாரும் திறமையா கெப்பாசிட்டியோட தான். ராம் மாதவ் ஜம்முல பண்ணாலும் சரி எல்லாரும் கெப்பாசிட்டியா தான் பண்றாங்க. பல திறமையாளர்களால தான் பிஜேபி இருக்குது. பட் எல்லாத்துக்கும் மகனம் வச்சது மாதிரி 2 தடவை சோனியா கிட்ட வாஜ்பாயும் அத்வானியும் தோத்த பிறகு 3வது முறை சோனியாவை தோக்கடிச்சு இந்த நாட்டின் மானம், ஆர்எஸ்எஸ்ஸின் மானம், பாஜகவின் மானத்தெல்லாம் காப்பாற்றின ஆர்எஸ்எஸ்ங்கிற தாயோட வீரம், விவேகம், வெற்றி, ஆளுமை எல்லா தன்மையும் கொண்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரி குழந்தையா அந்த மோடியை பார்க்கிறோம். அவ்வளவுதான். இதுல மற்றவங்க வந்து மோடியை வீழ்த்தினா பாஜக வீழ்த்திடலான்னு மோடியை குறி வைக்கும் போது மற்றவங்க மோடியை மையமா வச்சு இது ஹரியானாவில் தோத்தா ஒன்றும் பண்ணாது, அடுத்தால ஜார்க்கண்ட்லையும் பீகார்லையும் தோத்துட்டா மோடியை மாத்திருவாங்களாம். இப்படியெல்லாம் ஒரு வைத்தறிச்சல்ல ஒருத்தர், அதுவும் பெரிய என்ன அவர் பேர் என்ன, பிரசாந்த் கிஷோர், பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இதை வைத்தறிச்சல் தவிர வேற இதுல என்ன இருக்குது? இப்படியெல்லாம் பலரும் சொல்லும் போது மோடிக்கு இமேஜை தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு நியாயமான ஒரு இது, தகுதியான ஒரு இது, ஃபேக்டோட கூடிய ஒரு இதை எல்லா பாஜக ஆதரவாளர்களுக்கும் இருக்குது. அந்த வகையில நம்ம தெளிவாகவே மோடி சென்ட்ரிக்கான பல விஷயங்களை சொல்றோம். அதே வேளையில சில வீக்னஸ் மோடியை நம்பி காம்ப்ளசண்டா இருந்து ஏமாந்த ராஜஸ்தானையும் நம்ம மறுக்கல, யூபியும் மறுக்கல. இதே ஹரியானாவில் ஏமாந்த பிறகு இப்ப சரியான வியூகம் அமைச்சு அதுல வெற்றி பெற்றிருக்குது. அப்போ இங்க ஹரியானாவில் தோத்தா மோடி பிரதமருங்கதே மாத்திரலான்னு எத்தனை பேர் கனவு கண்டாங்க, எத்தனை பேர் பேசினாங்க? இல்ல, நிறைய பேர் இன்னொரு பார்வையும் சொல்லியிருந்தாங்க. ஹரியானா அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த ரிசல்ட்ல பிஜேபி காலின்னா மோடியோட டென்யூரே கம்ப்ளீட் ஆகாது, எப்படி இன்னும் 4 மாசத்துல முடிஞ்சிடும் ஆட்சி அப்படின்னு சிலர் பார்வை. எவ்வளவு என்ன லாஜிக் இருக்கு, என்ன அர்த்தம் இருக்குது மாதேஷ்? இவ்வளவுக்குள்ள மோடி மேல பொறாமையும் காழ்ப்புணர்ச்சி இருந்தாங்கன்னா மோடி அவரை சார்ந்தவங்களுக்கு முழுக்க நம்பிக்கைக்குரியன்னு அர்த்தம். சரி, இங்க விட்டுட்டு அடுத்து டெல்லி, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரத்துல பாத்திரலாம், அங்க முடிச்சோம்னா அனுப்பி விட்டுறலாம் வீட்டுக்கு. 29 மோடி வந்து தனி மெஜாரிட்டியோட வருவாரு, என்டிஏ ஆட்சிக்கு வரும். அதுக்கு வந்து என்டிஏ பலப்படுத்துவாரு, ஹரியானாவில் பலப்படுத்துவாரு, மகாராஷ்டிராவில் பலப்படுத்துவாரு, ஜார்க்கண்ட்ல பலப்படுத்துவாரு, யூபியில பலப்படுத்துவாரு, எல்லா இடத்திலையும் பலப்படுத்துவாரு. யூ வில் நாட் டேக் சான்ஸ் இன் பொலிட்டிக்ஸ், பிராக்டிகல் பொலிட்டிஷியன். அதனாலதான் மோடி வந்து 10 ஜன் பார்த்த கூப்புல 20 வருஷமா தூக்கி போட போறாரு.
ஆனா ஒரு டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே சார் காங்கிரஸ் எல்லா இடங்கள்லயும் வராங்களே, மேல ஏறி வராங்களே. போட்டி பாருங்க, பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ்னே நிக்குது. ஹரியானாவில் அவங்க 35 சீட்டு வர்றது வந்து ஓரளவு பரவாயில்லன்னு தான் நான் சொல்றேன். குறைச்சி மதிப்பிடல அவங்கள. சரி, பூபேந்தர் சிங் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவர் தான். பட் கூடாவையும் செல்ஜாவையும் சேர்த்து போட்டு குழப்பி 2 கட்டான ஆக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. ரைட். அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வரேன் சார். ஜம்மு அண்ட் காஷ்மீர், முக்கியமா காஷ்மீர், அந்த 370 அப்ரிகேட் நல்லா வேலை செஞ்சிருக்குது. பிஜேபி அந்த மக்களுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு துரோகத்தை இழைச்சிட்டாங்கன்ட்டு அந்த மக்கள் கரெக்டா யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு போட்டிருக்காங்க அப்படின்ட்டாங்களே. அதான் மாதேஷ், இதை இந்திய மக்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் மாதேஷ். அதான் இந்திய மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்க சார். நீங்க காஷ்மீர் வேலியில் உள்ள மக்கள் அல்ல சொல்றீங்க மாதேஷ். பட் இந்த ரிசல்ட் பாருங்க, ஒன்னும் வேலைக்கு ஆகலையே. அங்க நீங்க பண்ண அப்ப நீங்க பண்ண ஹவுஸ் அரெஸ்ட் எல்லாம் அங்க வேலை செஞ்சிருக்குதுன்றாங்கல்ல. அப்ப நீங்க காஷ்மீருக்குள்ள பாஜக ஜெயிக்குங்கிற அளவுக்கு நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க. காஷ்மீர் அப்ப எந்த காலத்திலயும் காஷ்மீர்ல பிஜேபி ஜெயிக்காதுன்னு சொல்ல வரீங்களா நீங்க? அப்படியே ஒரு நேஷனல் கான்பரன்ஸ்லன்னா பிடிபி இருக்கும், ஏதாவது ஒருத்தர் நம்ம கூட வருவாங்க, பாத்துக்கலாங்கிறதா எண்ணம். அப்படி இல்லையா? அவங்களுக்குள்ளேயே நல்லா காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க பாருங்க. எலியும் புனையமா இருந்தவங்க ஒண்ணு சேர்றேன்னு சொல்லிட்டாங்க நேத்து. இன்னைக்கு சேர்றேன்னு முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க அதிகாரம் சேர வைக்கும். அவங்களும் அங்க ஒரு 15-20 சீட்டு வந்து பாஜக சப்போர்ட்ல பிடிபி கவர்மெண்ட் இருக்கும்னா இருக்கும். இருந்தவங்க தான் காங்கிரஸ் எதிர்ப்புல எல்லாரும் ஒரு காலகட்டத்துல இருந்தவங்க தான், இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அங்கேயும் 2 பேர்ல ஒருத்தர் காங்கிரஸோட போனா ஒருத்தர் 29ல பாஜக வருவாங்கங்கிற எதிர்பார்ப்பு. 29 அந்த மாதிரி யார் சார் இருப்பாங்க? மெஹபூபாவா இல்ல ஃபருக்கா? அவர் வந்தா பழம் எழுப்பி பால்ல விழுந்த மாதிரி மெஹபூபா தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் அதிகாரத்துல இருக்காரு, வரமாட்டாரு. ஆனா அவங்களுக்குள்ள பாருங்க, நம்ம அந்த சண்டையெல்லாம் தொலைவ வச்சுப்போம், பிஜேபியே வரவிடாம பண்ணணும் அப்படின்றதுல சரியா இருக்காங்களே சார். கரெக்ட் தான். கரெக்டான பொலிட்டிக்ஸ் விட்டா அதிகாரத்துக்காக அவங்க வந்து பிஜேபியோட போவாங்கன்னு தெரியும். அப்ப நம்ம இவங்களுக்கும் கொஞ்சம் அதிகாரத்தை கொடுத்து வச்சுக்கணும். இதான் அதிகார அரசியல் மாதேஷ். அதிகாரம் தான் அரசியலுக்கு மையப்புள்ளி மாதேஷ். அந்த இடத்துல தான் பிஜேபி ஹரியானாவில் வெறும் நான் ஜாட்டுன்னு பேசாம எல்லா ஜாதிகளுக்கும் அந்த அதிகார இதை கொடுத்தாப்புல. இது உண்மை. உங்களுக்கு இன்னொன்னு, தமிழ்நாடு சென்றிக்கா பல அரசியல் விமர்சகர்களுக்கு சீமான் 2% தான் வருவாருன்னு சொன்ன சுமன் சி ராமன் போன்றவங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயத்தையும் போட்டு உடைக்கிறேன். மும்முனை போட்டி, இருமுனை போட்டிக்கு இடையிலே 3வது கட்சிகள் வந்து நிக்கல. இந்திய அலையன்ஸுக்கும் என்டிஏக்கும் எதிர இவங்க அகாலிடல் தாக்கு பிடிக்கல, மாயாவதி தாக்கு பிடிக்கல, டிஆர்எஸ் தாக்கு பிடிக்கல, ஜேஜேபி தாக்கு பிடிக்கல. ஆனா சீமான் வந்து 4வதா வந்து தாக்கு பிடிச்சாருன்னா 100% கம்யூனிட்டிக்கான ஒரு பிரதிநிதியாட்டு வண்ணார், நாவிதர், குயவர், தேவேந்திரகுல வேளாளர், பறையர் போன்ற சமூகங்களை அரவணைச்சு தான் கொண்டு போனாரு. இதை இந்தியாவில் பெரிய அளவுல பண்ணது மோடியும் அமித்ஷாவும் தான். ஹரியானாவில் பண்ணாங்க, அஸ்ஸாமில் பண்ணாங்க, மகாராஷ்டிராவில் பண்ணாங்க. இப்பவும் மகாராஷ்டிராவில் அரசியல் அதிகாரம் இல்லாத மாதவ், மாலி, தங்கர், வஞ்சாரா மியூசியம் தொடங்கிட்டாங்க. கோல்கருங்கிற ஒரு தங்கர் கம்யூனிட்டியை சேர்ந்த சீப்டன், அவங்க தெய்வமா கும்பிடக்கூடியவங்களை குளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 3 பேருக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மாதவ்ங்கிற அந்த 3 தரப்புக்கும். இதை தாண்டி நம்ம தமிழர்கள், வட இந்தியர்கள், குஜராத்திகள், பிராமணர்கள் இவங்களெல்லாம் ஒன்றிணைச்சு மராத்தா மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இதை உடைச்சி பட்னாவிஸ் மூலமா மகாராஷ்டிராவில் எழும்பினது பாஜக தான். மீண்டும் இன்னைக்குள்ள சூழ்நிலையில அதே ஸ்ட்ராட்டஜியை பாஜக அடுத்தால செய்ய இருக்கிறாங்க. மராத்தாக்களுக்கு பாஜக எதிரானவங்க கிடையாது. பட் மராத்தா டாமினேஷனுங்கிறது ஹெவியா இருக்கும்போது வந்து பிரதிநிதித்துவம் இல்லாத மாலி, தங்கர், வஞ்சாரா போன்றவங்களை பாஜக பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க. இங்க சும்மா பாப்பாங்கட்சி, பனியா கட்சின்னு பாஜகவை பலரும் இன்னும் கருத்து குரல்களாட்டு என்ன நடக்குதுங்கிறன்னு தெரியாம கிணத்து தவைகளா சொல்லிட்டு இருக்கிறாங்க. டிப்ரைவ்டு ஷெட்யூல் காஸ்டுக்கு பாஜக தான் நிற்கிறாங்க. மாலி, தங்கர், வஞ்சாரா போன்ற பிரதிநிதித்துவம் இல்லாத ஜாதிகளுக்கு பாஜக தான் நிற்கிறாங்க. இங்கேயும் முத்திரையர், தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பாஜக தான் வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க பாப்பீங்க மாதேஷ். இங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எந்த காலத்திலும் பிஜேபி வராதுன்ற மாதிரி தான் என்ன பாட்டுல இங்க இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் உட்பட கூட இந்த முறை எல்லாம் அங்கெல்லாம் ஒன்றும் பிஜேபி அங்க இல்ல, விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஜம்முல சொல்ற வார்த்தையில என்னால புரிஞ்சுக்க முடியும். குஜாரும் பண்டிட்டுகளும் உள்ள ஜம்முல சீட்டு வரும்னு எதிர்பார்த்தோம். ராஜ்புட், குஜார், பண்டிட். ராஜ்புட் குறவு தான், பட் ரூலர் ராஜ்புட். அங்க சீட்டு வரும்னு நினைச்சோம். அங்க நல்லா வந்திருக்க. ஒரு 25-30 சீட்டு வர மாதிரி தெரியுது. அதான் 26-27 இருக்காங்க. இதுவே ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டி மாதிரி, சிங்கிள் லார்ஜஸ்ட் மாதிரி வந்துட்டாங்கன்றீங்களா? கட்சியா வளர்ந்துருச்சு. 43 சீட்டு உள்ள ஜம்மு ரீஜன்ல முன்ன கரண் சிங் இருந்தாரு, பாந்தர்ஸ் பார்ட்டி இருந்து பலரும் இருந்தாங்க. இப்போ அந்த இந்துக்களின் பிரதிநிதியா பிஜேபி வந்துட்டாங்க. அதே போல பாரசைட்டு
அந்த முஸ்லீம் ஓட்டுகளை நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல இருந்து உறிஞ்சிரும் ஒட்டுண்ணிங்கிறதுலையும் மோடி அலர்ட் பண்ணியிருக்கிறாரு, காங்கிரஸ் அலர்ட் பண்ணியிருக்காரு. அதை காங்கிரஸை தவிர்த்துக்கிட்டு நேஷனல் கான்ஃபரன்ஸும் பிடிபியும் வரக்கூடிய அளவுக்கு நம்பர் வந்ததுன்னா இட் வில் பி குட். பட் காஷ்மீர் வந்து பெரிய தலைவலி தான் பிஜேபிக்கு. அதாவது அங்க ஒன்றும் சோபிக்க முடியாது, அங்க தேவையில்லை போல, ஒரு பார்ட்டி தேவையே இல்லை போல பிஜேபி. ஜம்மு காஷ்மீர்னு இருக்கு, ஜம்மு லடாக்கு இந்த பகுதிகளில் இருக்குது. சரி, காஷ்மீர்ல முஸ்லீம் குரூப் நிறைய இருப்பாங்க. அதுல பாஜகவுக்கு உகந்த ஒரு முஸ்லீம் குரூப்பை அலையன்ஸ்ல தூக்கிட்டா போச்சு. இப்ப அங்க ஒரு லெட்டர் பேட் தான் பிஜேபி. உண்மை உண்மை, பெருசா இல்ல. காஷ்மீருக்குள்ளார ஒரு லெட்டர் பேட் தான் பிஜேபி. முஸ்லீம் ஏரியாவில் பெருசா இல்லைங்கிறதா உண்மை. ரைட். இந்த ரிசல்ட் தாக்கம் வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ஏதேனும் எதிரொலிக்குமா சார்? கண்டிப்பா ஜார்க்கண்ட்ல எதிரொலிக்கும், தென் மகாராஷ்டிராவில் எதிரொலிக்கும். ஒட்டு மொத்தமா 2029 சப் கேட்டகரைசேஷன் எதிரொலிக்கும். திருமாவளம் போட்டதெல்லாம் ரிவ்யூ பெட்டிஷன்லாம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களே. ஓகே. இந்த ஹரியானாவில் மறுபடியும் சைனிக்கே முதல்வர் வாய்ப்பு இருக்குமா, அல்லது கட்டார் மறுபடியும் ஏதேனும் ரிவென் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்ல சைனிக்கு வாய்ப்பு தான் இருக்கும். சைனியை முன்னிறுத்தி தான் பண்ணாங்க. சைனி சக்சஸ் ஆயிட்டாரு. கட்டாருங்கிற இதுல அவரும் மத்திய அமைச்சர் கொடுத்துட்டாங்க. அந்த நான் ஜாட்டுங்கிற அரசியல்ல சைனிங்கிற ஓபிசி நிறைய எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. நம்ம கார்னர் கம்யூனிட்டி மாதிரி தான், ஒரு ஓபிசி கம்யூனிட்டி. அவங்கள வந்து நான் ஜாட்டுன்னு அவங்க ஓட்டை இலவசமா வாங்குறது சரியா இருக்காதுங்கிற லெவல்ல தான் கட்டார மத்திய அமைச்சராக்கி சைனி கொடுத்தாங்க. கலைஞர் இப்படி தேவேந்திர குல வேளாளர் ஓட்டுகளை தேவருக்கு எதிராக இலவசமா வாங்கி வாங்கி கடைசியில 1% ஓட்டுல ஜெயலலிதா தோத்துட்டு போனார். காங்கிரசின் இந்த சரிவு, இந்த பின்னடைவு, ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை அறுவடை செய்ய முடியாமல் போனதை மற்ற மாநிலம் கூட்டணியில் இருக்கிற தமிழ்நாடு உட்பட திமுக எல்லாம் இதை எப்படி பார்க்கும்? காங்கிரசினுடைய இந்த பின்னடைவு, திமுக கிட்ட காங்கிரஸ் ஏற்கனவே வந்துட்டாங்க. என்னைக்கு மோடி ராஜ்நாத் சிங் அனுப்பி அந்த நாணய வெளியீட்டு விழா, கலைஞர் நினைவிடம், வாஜ்பாயும் கலைஞர் இருக்கிறத ராஜ்நாத் சிங் ஒரு இயக்கத்தோட பார்த்த அந்த நிகழ்வு நடந்ததுமே சிதம்பரம் பதறிட்டாரு, ராகுல் பதறிட்டாரு. கம்ப்ளீட்டா அவங்க காங்கிரஸ் வந்து ஸ்டாலின்டே வந்துட்டாங்க. சைக்கிள் இங்கே வந்து ஓட்டுறேன். இது இது உங்களுக்கு தெரிஞ்சதுல பாராட்டுகள் மாதேஷ், சூப்பர் மாதேஷ். நீங்க மற்ற நிறைய திராவிட ஆட்கள் வந்து அது புரிய மாட்டேங்கிறாங்க. நீங்க அதான் அந்த வார்த்தையை சொல்லுவீங்க, அதனால நானே முந்திக்கிட்டு நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. சைக்கிள் நான் சென்னையில வந்து ஓட்டணும்னு. அப்ப இந்த மாதிரிப்பட்ட இந்த நிகழ்வுகளும் வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி கட்சிகள்கிட்ட ரிசீவிங் எண்டில் ஆயிடுவாங்க. உத்தவ் தாக்கரே வேற வருத்தப்பட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கிறான்னு சொல்லும்போது காங்கிரஸுக்கு வந்து மற்ற எல்லாருக்கிட்டையுமே வந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப அதிர்ந்து இவ்வளவு சீட்டு கூட அது இதெல்லாம் கேட்க முடியாது. அங்க வந்து பாரசைட்டை அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி யாதவும் ஸ்டாலினும் சரியா உத்தவ் தாக்கரேயும் சரியா டீல் பண்ணுவாங்க. அதுவே பாஜகவுக்கு நல்லதுதான். அங்க எமர்ஜ் ஆயிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பிஜேபி எமர்ஜ் ஆயிருக்குது. ஹரியானாவில் மறுபடியும் 3வது முறை ஆட்சி அப்படின்னும் போது இதுவும் அமித்ஷா வியூகம் தானா? கண்டிப்பா அமித்ஷா வியூகம் தான். ஏற்கனவே ஹரியானாவை ஆட்சியில் கொண்டு வந்த அமித்ஷா வியூகம் தான். அஸ்ஸாம ஆட்சியில் கொண்டு வந்தது, அஸ்ஸாமில் பாஜக ஆட்சியை கொண்டு வந்த அமித்ஷா வியூகம் தான். மகாராஷ்டிராவில் மாலி தங்கர், வஞ்சாரா, பிராமின், லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, தமிழர்கள், வட இந்தியர்கள், குஜராத்தி இவங்களெல்லாம் ஒன்றிணைச்சு பட்னாவிஸ் தலைமையில் நம்பர் 1 கொண்டு வந்தது அமித்ஷா வியூகம் தான். பெரும்பாலான அமித்ஷா விதங்கள் வெற்றி பெறுது. யூபியில் சில பின்னடைவு சந்திச்சிருக்கலாம், ராஜஸ்தான்ல பின்னடைவு சந்திச்சிருக்கலாம். ஸ்ட்ரைக்கிங் ரேட் அமித்ஷாவுக்கு 10க்கு 8 கரெக்டா வருது. இன்னும் 4 வருடம் மோடி ஆட்சி பாக்கி இருக்கு. அதனால நம்ம கண்டினியூவா ஹரியானாவில் மறுபடியும் 3வது டென்யூர் அப்படி மக்கள் வாய்ப்பு கொடுத்ததா கூட சிலர் பாக்குறாங்க. அப்படி ஏதேனும் வாய்ப்புகள்? அதே ஒரு இதாட்டு டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னு அதே ஒரு இதாட்டு ஒரு பிரச்சாரமா பண்ணாங்க. அதை வந்து மத்திய பிரதேசலையும் பண்ணியிருந்தாங்க. ஸோ ராஜஸ்தானில் அதை பண்ண முடியல, ஏன்னா அசோக் கெலாட் சேமா இருந்தார். மத்திய பிரதேசில் அதை பண்ணியிருந்தாங்க. அதே இது இங்கேயும் அதையும் ஒரு ஓட் கேச்சிங் ஒரு வெப்பனாட்டு அதையும் பயன்படுத்தினாங்க. ஓகே. மோடி லாயலிஸ்ட் திரு ரவீந்திரன் துரைசாமி மோடி இன்னமும் வலுவா இருக்காருன்னு தான் சொல்லுவார், அது தெரிஞ்ச விஷயம். ஆனா பலருடைய பார்வை, பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்கள், பலருடைய அரசியல் பார்வையாளர் பார்வை, மோடி உண்மையாவே பலம் குறைந்து காணப்படுகிறார். அவர் வந்து அவரை உளவியல் ரீதியா நாங்க வந்து அவரை முடக்கிட்டோம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் மோடிக்கு இப்போ வந்து இந்த டென்யூர் வந்து ரொம்ப சோர்வை தான் கொடுத்துருக்குது அப்படின்றாங்க. ஆனாலும் இந்த வெற்றியெல்லாம் வந்து மோடிக்கே நீங்க கொண்டு போய் பறைசாற்றுவது, அங்க ஒரு மாநில அரசுக்குள்ளார நடக்கக்கூடிய, மாநில அரசியலுக்குள்ளார நடக்கக்கூடியதை மோடிக்கான ஒரு இதா கொண்டு போய் கிரீடமா கொண்டு போய் தலையில வைக்கிறது என்ன மாதிரி ஒரு அரசியல்? அங்க அப்படி வச்சாலும் மோடி ஏத்துக்க மாட்டார். மோடி அதை ஏத்துக்காம அதை ரசிக்கிறாருல, அமைதியா இருந்து ரசிக்கிறாரா இல்லையா? மோடி அதை ஏத்துக்க மாட்டாரு. மாயாவதி கூட்டணி என்னைக்குமே என்னை பாராட்டாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
அது பாராட்டாதுன்னு சொன்னா பாராட்டுன்னு தான் அர்த்தம் அது. லீடரை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போறதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜி. சரி, நீங்க நேருவை ப்ரொஜெக்ட் பண்ணலையா, இந்திரா காந்தி இந்தியான்னு ப்ரொஜெக்ட் பண்ணலையா? அது லீடரை ப்ரொஜெக்ட் பண்ணது சரியான ஸ்ட்ராட்டஜி தான். பட் மோடி அதை ஏத்துக்க மாட்டாரு, அதில் காம்ப்ளசண்டா இருக்க மாட்டாரு, வெரி அலர்ட்டா குய்வைவா இருப்பாரு. இன்னைக்கு கூட ஐஎன்எல்டி ஜேஜேபி இவங்க என்ன ஓட்டு எடுத்திருக்காங்கிறத ஆளா மோடி அதை தான் வாட்ச் பண்ணுவாரு. நாளைக்கு 2026 அவங்க தேவைப்படுவாங்க, மாயாவதி தேவைப்படலாம், சந்திரசேகர் ராவ் தேவைப்படலாம். இப்படி இந்தியா ஃபுல்லா காங்கிரஸ் கூட ஒட்ட முடியாத கட்சிகள்லாம் நமக்கு தேவைப்படலாம். காங்கிரஸ் கூட இருக்கவங்களையும் அங்கிருந்து எப்படி பிரிச்சு எடுக்கிறதுங்கிறதும் இதையும் சரத்பவார், ஸ்டாலின் போன்றவங்கள்ட்டையும் மோடி தன்னோட அரசியலை நகர்த்துவாரு. சரத்பவார் அண்ட் ஸ்டாலின் இங்க நஷ்டம் தான் சார். அவங்களோட சேர்ந்தா இவங்களுக்கு தான் நஷ்டம். என்ன மூவ் பண்ணுவாருங்கிறது மோடிக்கு தெரியும், ரொம்ப நுணுக்கமா பண்ணுவாரு. அதோட விளைவுல சிதம்பரம் ரேட்டில்டு, ராகுல் காந்தி ரேட்டில்டு, அது போதும். அதே மாதிரி சரத்பவார்ட்டையும் பண்ணுவாரு. சோ நீங்க மோடியால தான் ஜெயிக்கணும்னு எல்லாம் இருமாந்து அப்படி இருக்கக்கூடியவர் அல்ல. பிராக்டிகல் பொலிட்டிஷியன், கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன், மக்கள்ல இருந்து வந்தவர், சாதாரண குடும்பத்தில இருந்து வந்து எல்லா ஏழை எளிய மக்களின் துன்பம் துயரங்கள் எல்லாம் தெரிஞ்சவர், முதலமைச்சரா இருந்தவர், உள்ளாட்சி தேர்தல் நடத்தினவர், இடைத்தேர்தல் நடத்தினவர். அதனால அவரு இத மோடியின் வெற்றின்னு சொன்னதும் அவர் உடனே மயங்கிற போறதில்லை, யதார்த்தத்தை மறந்து போறதில்லை. என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லா ஃபேக்டர்ஸையும் எல்லா ஆயுதங்களையும் அவர் ஒன்றை கூட தவற விடாம செயல்படுத்துவார். என்டிஏயே பெருசாக்குவார். தமிழ்நாட்டிலே என்டிஏ பெருசாக்கக்குள்ள மூவ மோடி ஆரம்பிச்சுட்டாரு. தேமுதிக 2026 என்டிஏக்குள்ள வருது. நீங்க உடனே அதிமுகன்னு கேட்பீங்க. அதிமுகவும் என்டிஏக்குள்ள வந்து சேர்ந்துக்கலாம், அவ்வளவுதான். இது அதிமுகவும் என்டிஏக்குள்ள சேர்ந்துக்கலாமா? எஸ், விருப்பம் இருந்தா சேர்ந்துங்க, இல்லைன்னா போங்க சார். அதாவது தீர்மானிக்கும் சக்தி யார் சார் இங்க தமிழ்நாட்டுல? அதெல்லாம் அதிமுக 2026 தெரியுமா தேஷ்? 2026 கோட்டை விட்டீங்கன்னா வேற வழி இல்லாம 29 வருவீங்க. என்டிஏ அலைன்ஸ்குள்ளார வரணும்னா மோடி தான் ஆரம்பிச்சுட்டாருங்க. தளவாய், எங்கள் மண்ணின் மைந்தர் சகோதரர் தளவாய் சுந்தரம், அவரு கன்னியாகுமரி மாவட்டத்துல பேக்கிங் உள்ளவர், எம்எல்ஏ, அவர் ஆரம்பிச்சுட்டாருங்க. பார்த்து பாருங்க. போய் ஆர்எஸ்எஸ் பேரணியில கலந்துக்கிட்டாரு. அது வந்து எங்களுடைய கட்சி கொள்கைக்கு முரணுன்னு அவர் வந்து அந்த அவருடைய பொறுப்பை எங்க அவரு நேசமணி மட்டும் இல்லைங்க, ஐயா தாளிங்க நாடாரை மதிச்சு ஐயா தாளிங்க நாடார் நினைவிடத்துக்கு வந்தவருங்க. அவர் கரெக்டா உண்மையான செகுலரிஸ்டுங்க. நீங்க இந்த மாவட்டம் வர்றது காரணம் நேசமணியும் தாளிங்க நாடாரும். நீங்க எல்லாரும் வந்து நேசமணியை பேசுவீங்க. சோதரர் சீமான்ல இருந்து யாருமே தாளிங்க நாடார பேச மாட்டீங்க. அவரு தாளிங்க நாடார் நினைவிடத்துக்கு வந்தவர். ஆர்எஸ்எஸ் இதை தொடங்கி வச்சாருன்னா இதுல என்ன தப்பு இருக்க போகுது? ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டர்ஸ், பாஜக சப்போர்ட்டர்ஸ், குறிப்பா அகதீஸ்வரன் தாலுகா இந்த நாடார் வாக்குல தான் அவர் வெற்றி பெற்றாரு. அப்போ அவர் அதை உணர்றாரு, நியாயமா செயல்படுறாரு. இன்னும் அவருக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அதிமுக கான்டாக்ட் இருக்கு. எடப்பாடியால எம்எல்ஏ 2026 வர முடியாதுன்னு நினைக்கிறவங்களெல்லாம் வச்சு தளவாய் என்ன பண்றாருன்னு பாருங்க. புது கட்சி ஆரம்பிக்க போறாரு தளவாய் சுந்தரம். என்ன சார் இது? தளவாய் சுந்தரம் அதிமுக அரசியல்ல முக்கியமானவருங்க. சசிகலா குடும்பத்துக்கு முக்கியமானவரா இருந்தவர், சரி, எடப்பாடிக்கு முக்கியமானவர் இருந்தவர், சசிகலாவே முக்கியமா இருந்தவங்க. அவங்களே என்ன நிலைமையில இருக்காங்க? இவர் சசிகலா குடும்பத்துக்கு முக்கியமானவர். சசிகலா நிலைமைக்கு காரணம் அதெல்லாம் விடுங்க. சசிகலாவே முக்கியமா இருந்தவங்க சார். தளவாய் வந்து வைடு கான்டாக்ட் எல்லாத்துக்கிட்டே உள்ளவர். அதனால கருத்தியல்ல எடப்பாடியை நம்பி வெற்றி பெற முடியாதுங்கிற எம்எல்ஏக்கள் ஒரு 29 பேர்கிட்ட இருக்காங்க. ஏன் ஓபிஎஸ் கிட்ட வைடு கான்டாக்ட் இல்லையா? ஏன் சார் ஓபிஎஸ்ஏ இன்றைய தினகரன்ல நான் பார்த்தேன் சார், பிஜேபியில் இணைகிறார் ஓபிஎஸ் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க சார். பிஜேபியில் இணைகிறாருன்னு ஒரு செய்தி வருது இல்ல? ஆமா சார். இல்ல அவரு அந்த இது செய்தி பொய் செய்தி தான். என்றாலும் பிஜேபிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வருது இல்ல? நீங்க ஒண்ணுமே இல்லை, பிஜேபிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வருது இல்ல? அதை ஒத்துக்கிறீங்களா? சரி, இல்ல சார், வைடு கான்டாக்ட் இவருக்கு இருக்குன்னு நீங்க தலைமை சுந்தரத்துக்கு, ஓபிஎஸ்க்கு அதை விட வைடு கான்டாக்ட் இருக்கு. எல்லா கான்டாக்டும் சேர்ந்து தான் வரும், குமிலிட்டியா தான் வரும். சரி, 29 எம்எல்ஏக்கள் ரெடியா இருக்கிறான் எடப்பாடி வச்சு எம்எல்ஏ ஆக முடியாதுன்னு. சரி, அதனாலதான் மீண்டும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவராட்டு 2026 வரமாட்டாருன்னு அடிச்சு ஆணித்தரமா நான் சொல்றேன். தளவாய் சுந்தரம் என்னைய கட்சியில இருந்து நீக்கிறதுனா நீக்கட்டும், பரவாயில்ல, நீக்குங்க பாத்துக்கலான்ற மாதிரி சொல்றாரு. அப்படின்னா நான் பிஜேபி பக்கம் போவாரோ? தளவாய் சுந்தரம் உணர்வோட 29 எம்எல்ஏக்கள் அதிமுக இருக்காங்க. அவரும் ஒரு எம்எல்ஏ. தளவாய் சுந்தரம் குறைச்சு மதிப்பிடாதீங்க. நான் குறைச்சு மதிப்பு இல்ல சார். அவர் மாதிரி ஒரு உணர்வுல 29 பேர் இருக்காங்க. 29 பேர் இருக்காங்க. இது என்ன இந்த 6 பேர் அங்க போய் எடப்பாடியை பார்த்த மாதிரி 29 பேர் இருக்காங்க. இது 6 பேரை பற்றி நான் பேசவே இல்லை. அவரு நம்ம சிவி சண்முகம் என்ன பிடிச்சி ஏசுறாரு பாருங்க. எப்படி நம்ம பங்காளி இப்படி என்ன ஏசலாமா?
நான் உங்களை எவ்வளவுக்குள்ள சிவி சண்முகத்தை நான் புகழ்ந்து சொல்றேன். மத்திய அரசையும் மாநில அரசையும் மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசையும் மாநில துணை எடுக்கக்கூடிய சுத்த வீரர் சிவி சண்முகன் வின்னர் ரன்னரை பாராட்டுற மாதிரி நான் உங்களை பாராட்டிட்டு இருக்கிறேன். சரி, வின்னர் ரன்னரை பாராட்டுற மாதிரி சிவி சண்முகத்தை நான் பாராட்டிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப பாதிச்சிருக்கீங்க அவரை. வன்னியர் உண்மைதான், வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே உங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு இருந்தேன். அப்படி இருந்த பிறகும் நான் சொல்லாததை சொல்லலாமா சிவி சண்முகம்? நான் என்னைக்கியா அதிமுக ஒன்னா இருக்கணும்னு நான் சொன்னேன். என்டிஏ பலமா இருக்கணும். தலவாய் சுந்தரத்தோட இந்த 29 எம்எல்ஏ அவர் பாக்குறாருன்னா பாஜக அணி பலமா இருக்கிறதுக்கு வருவாருங்கிறத நம்ம இது. நாங்க 6 பேர் சந்திச்சாங்க, 6 பேர் சந்திச்சாங்க. அதெல்லாம் நான் பேசல சிவி சண்முகம், அது துரைக்கருணா பேசினாரு. எம்ஜிஆர் தொண்டர் ஓபிஎஸ் கூடவே 11 பேர் தான் சார் போனாங்க. துரைக்கருணா பேசினாரு. இது கேசி பழனிசாமி பேசினாரு. சரி, இன்னும் அந்த ஆளுங்களை சொல்லுங்க பாப்போம். லட்சுமணன் என் தம்பி பேசினாரு. நான் எங்கெங்க பேசினேன். நான் அதிமுகவையும் ஜெயலலிதாவையும் சீமான் சொல்லிட்டாருன்னா, கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பாருன்னா சீமான் சொன்னாரு எம்ஜிஆர் ஊழல் ஆட்சி கொடுத்தினாரு, சாராய வாரிகளை கல்வி தந்தை ஆக்குனாருங்கிறத தான் நான் ஹைலைட் பண்ணுவேன் சிவி சண்முகம். அதே மாதிரி வீரப்பன் கொள்ளக்காரன்னா, நம்ம வீரப்பன் தான் கொள்ளக்காரன்னா, கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு சீமான் கேட்டாருங்க தான் நான் ஹைலைட் பண்ணுவேன் சிவி சண்முகம். நான் எங்க சிவி சண்முகம் 6 அது இதெல்லாம் அதுக்காக நான் நிக்கிறேன் சிவி சண்முகம். தப்பா பேசாதீங்க சிவி சண்முகம். நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப பதட்டப்பட்டுட்டாரு போலுக்கு சிவி சண்முகம். அதனால புரியாமலே என்னையும் அவங்களோட சேர்ந்து கிளப் பண்ணிட்டாரு. தப்பு சிவி சண்முகம். நான் உங்க கட்சி வன்னியர் கட்சியா போயிட்டு அரை வெள்ளாள கொன்ற கட்சியா போயிட்டுன்னு அப்படித்தான் அடிக்கிறேன். சமணீஸ்வரன்னு பிற ஜாதிகளை திரட்டுறேன். எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டையில அதெல்லாம் எனக்கு எப்படி நான் பேசுறேங்கிறத புரியாம இருக்கீங்களா சிவி சண்முகம்? சாரி, ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ சிவி சண்முகம். ரைட், இந்த பதிலாவே அவருக்கு பதிலாவே கொடுத்திருக்கிறதா ஜாலியா நம்ம நண்பர் தான். ரைட் சார். இதுல வந்து நீங்க ஓபிஎஸ்க்கே 11 பேர் தான் போனாங்க, ஆனா தலைவாய் சுந்தரத்துக்கு 29 பேர் இருக்காங்கன்றீங்க. இது மாதேஷ், நீங்க கான்செப்ட புரிஞ்சுக்கல. நீங்க இப்படி உங்களுக்கு சிரிக்கிறது உங்களுக்கு வழக்கம். சரி, கடைசியா நீங்க சசிகலா விஷயத்துல தோத்த மாதிரி இந்த விஷயத்திலும் தோக்க தான் போறீங்க. இதுல இதுல லாஜிக் இருக்கா இல்லையா சார்? நான் உணர்றது தலைவாய் சுந்தரத்தை லீடர் ஏத்து 29 பேர் போகல. சரி, தலைவாய் சுந்தரம் அதே கருத்துல இருக்கிறவங்க 29 பேர் எடப்பாடியை நம்பி எம்எல்ஏ ஆக முடியான்னு இருக்காங்க. சரி, அப்ப தலைவாய் சுந்தரம் என்ன என்னைக்குனா பரவாயில்லன்றாரு, என்ன பண்ண போறாரு? பிஜேபி பக்கம் போறாரு. பொறுத்திருந்து பாருங்க, 2026 ஆட்டத்தை பாருங்க. ஒவ்வொரு ஆட்டத்தையும் பிஜேபி பக்கம் போனா மைத்ரேயனே இந்த பக்கம் வந்துட்டார் சார். ஓகே. அதே மாதிரி வட தமிழகத்திலையும் பிஜேபி பக்கத்துல இருந்து நிறைய பேர் சிவி சண்முகம் மூலமாட்டே அதிமுகக்குள்ள போவாங்க. நான் மறுக்க வரல. வட தமிழகத்துல ஐயா சிவி சண்முகம் விழுப்புரம் சிதம்பரத்துல எல்லாம் பெரிய தலைவர் தான். ஐயா என்ன விமர்சனம் பண்ணிட்டாருங்கக்காக ஐயாவுக்கு எதிராக நான் மறுத்து பேச மாட்டேன். அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஐடென்டிஃபை த எனிமிங்கிறதுல பாபா சாஹேப் பீராம் அம்பேத்கர் தெளிவா சொல்லியிருக்காரு. ஐயா மிதுன் பழனிசாமிக்கு அப்பா எடப்பாடி அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவரா இல்லாம ஆக்குறதும் அவர் பயணி செய்து கொண்டு வரதும் தான் நமக்கு நோக்கம். இதுல சிவி சண்முகம் நமக்கு எதிரி இல்லை. அதே மாதிரி தம்பி விஜயும் அப்பப்ப டீஸ் பண்ணிக்குமே தவிர தம்பி விஜயும் நமக்கு எதிரி இல்லை. பிகே மாதிரி ஒரு பர்சனாலிட்டி சொல்றதெல்லாம் நம்ம ரொம்ப குறைச்சி மதிப்பிட முடியாது சார். அவர் மோடி வந்து உண்மையாவே பலம் குறைந்துதான் வராரு, கொஞ்சம் கொஞ்சமா செல்வாக்கு சரிஞ்சிட்டு இருக்குன்றத நம்ம ஹைலைட் பண்ணியே ஆகணும்ல சார் இந்த பாயிண்ட. பிகே பீகார்ல அரசியல் பண்றாரு. ஆமா, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பீயிங் ஏ பிராமின் ஹி குட் நாட் பி a லீடர்ங்கிறத பல முறை அவர்கிட்ட நான் உங்கள்கிட்ட நான் அவரை பற்றி சொல்லிட்டேன். சரி, இதுல அவர் இப்ப என்ன நினைக்காருன்னா, பிராமின் சமுதாயம் தேசபக்தி தேவபக்தியோட 90% பிராமின்ஸ், பூமிகார், கயஸ்தா, ஜெய்ஸ்வால் எல்லாமே வந்து மோடி பின்னாடி நிற்கிறாங்க, அப்பர் காஸ்ட் எல்லாம். ஆனா அங்க அரசியல் பண்றது தேஜஸ்வி யாதவும் நிதிஷ்குமாரும். நிதிஷ்குமார் ஒரு குர்மி, தேஜஸ்வி யாதவ் ஒரு ஆகிர் யாதவ், நம்ம யாதவ். அப்போ இவர் என்ன வராரு, மோடியே போயிட்டாரு, மோடியே போயிருவாரு. அப்போ நீங்க பூமிகார், பரசுராமனுக்கு பூமிகார், பிராமின்ஸ், ஜெய்ஸ்வால், தென் ஹயஸ்தா, இவங்கெல்லாம் எதுக்கு நீங்க போய் ராஜ்புட்ஸ், இவங்கெல்லாம் எதுக்கு நீங்க போய் நிதிஷ்குமார் பின்னாடி நிற்கிறீங்க மோடிக்காக? மோடியே செல்வாக்கு போக போறாரு, அதனால ஏன் பின்னாடி வாங்கன்னு சுயநலத்துல பேசுறாரு. ஓகே, இதுல வந்து ஒரு எந்த பிராமின்ஸும் எந்த பூமிகாரும் எந்த ஜெய்ஸ்வாலும் மோடியை விட்டு போக போறது இல்ல. பொதுவான ஒரு பார்வை, பொதுநலம் இல்ல. இதுல 90% அப்பர் காஸ்ட் பீகார்ல மோடி கூட தான் அனுப்பாங்க. பாருங்க, திலீப் ஜெய்ஸ்வால் மாநில தலைவர், சஞ்சய் ஜெய்ஸ்வால் கொறடாங்கிற அளவுக்கு மோடி பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாருமே மோடி கூட தான் 90% இருப்பாங்க, எல்லா பிராமின்ஸும். ஆனா இவரு பிராமின்ஸ் எல்லாம் தன் பின்னாடி வரணும்னு பேராசைப்படுறாரு. நடக்குமா? ஹரியானா அண்ட் ஜம்மு காஷ்மீர் ரிசல்ட் 50-50 அப்படி சொல்ல முடியல. ஒரு பக்கம் காங்கிரஸ், ஒரு பக்கம் பிஜேபி. மிகப்பெரிய வெற்றி பாஜகவுக்கு, எதிர்பார்த்தோட பெரிய வெற்றி. மோடி 2029 தனி மெஜாரிட்டி வருவாருங்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருந்து, அதை கூடுதலா அந்த நம்பிக்கை எங்களுக்கு அதிகரிச்சிருக்கு. ரைட், எது உண்மைன்றதை மக்களும் சொல்லுவாங்க சார். பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி மாதேஷ்.